ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் நேரம் கேட்கலாம். நம்ம சுருக்கமாக சில காரியங்களை உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். எதை பற்றி இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம பல வாரங்களாக என்ன பார்த்துட்டு வரோம்னா, கடவுளை முன்னாடி வச்ச வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து வரோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட, வாழ்க்கையில் என்ன புயல் பிரச்சனைகள் வந்தாலும் நான் என்ன செய்யப்பட மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன், உறுதியாக இருப்பேன். எது வந்தாலும் என்ன அசைக்க முடியாது, நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்றத குறித்து பார்த்துட்டு வந்தோம். இன்னும் ஒரு வாரம் அதை குறித்து பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி வேற ஒரு காரியத்தை தேவன் பேச சொன்னதுனால வேற ஒரு காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறேன். திருப்பிக்குள்ள 3 யோவான் 2வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 331வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 331வது பக்கம். பைபிளில் அப்படி கடைசியிலேருந்து எடுத்திங்கன்னா வரும். பைபிளில் கடைசியிலேருந்து எப்படி எடுத்திங்கன்னா 331வது பக்கம் 2வது வசனத்தை வாசிக்க போகிறேன். எல்லாரும் எடுத்தாச்சா? வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எப்படி ஜெயிப்பது, எப்படி முன்னேறுவது, ஹவு டு சக்சீட் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எப்படி ஜெயிக்கிறது. வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஜெயிக்க விரும்புகிறீங்களா? குடும்ப வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சரீரத்தில் சுகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஜெயிக்க விரும்புகிறோமா? எல்லாருமே விரும்புகிறோம் இல்லையா? யாராவது தோக்க விரும்புகிறீங்களா? நான் தோக்கிறதுக்கே விரும்பலை, எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு தான் விரும்புகிறேன். நம்ம விரும்புகிறது மட்டும் இல்லை, தேவனும் நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் ஜெயிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அவர் ஒரு பெரிய திட்டத்தையே போட்டு வைத்திருக்கிறார். நாம் ஜெயிக்கணும்னு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பெரிய திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். ஆனால் அப்படி போட்டு வச்சுருந்தா கூட நம்ம நிறைய பேர் ஜெயிக்காமல் இருக்கிறோம், வெற்றியில் வாழ்கிறதில்ல, தோல்வியில் இருக்கிறோம், சில குறைவில் இருக்கிறோம். ஏன் இப்படி சொன்ன உடனே நான் சிலர்கிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது சிலர் என்கிட்ட சொல்கிறது உண்டு, இல்லையா நான் வெற்றியாக தான் இருக்கிறேன். இவங்க யாருன்னா கடவுளே நம்பாத ஆட்கள் நிறைய பேர் உண்டு. பாருங்கள், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, நான் வாழ்க்கையில் வெற்றியாக தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தோல்விலாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அப்படி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நம்புகிறாங்க? வெற்றினா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சமுதாயத்தில் எனக்கு பேர் இருக்குது, புகழ் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது, இப்போ நான் வெற்றியாக தானே இருக்கிறேன், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், எனக்கு தோல்வி இல்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான வெற்றியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்? உலகத்தில் பேர், புகழ், பதவி, பட்டம் எல்லாத்தையும் பெற்றவர்கள் நிறைய பேர் நிறைய காரியத்தை பெற்றுட்டாங்க. நல்லா இருக்கிற எத்தனை பேர் எனக்கு தெரியும். பிஸ்னஸில் கோடியாக சம்பாதிக்கிற சிலர் எனக்கு தெரியும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் குடும்பத்தை கோட்டை விட்டாங்க. பணம் நிறைய இருக்குது, நிறைய டெபிட் கார்டு இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பேலன்ஸ் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் குடும்பத்தை கோட்டை விட்டுட்டாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கோட்டை விட்டாங்க. ஆனால் வெளியில் அவங்க எல்லாரும் அவரை புகழ்கிறாங்க, ராஜாமா இருக்கிறாரு, நம்ம வாழ்க்கை வாழ்கிறாரு அப்படின்னு வெளியில் இருக்கிற எல்லாரும் புகழ்கிறாங்க, நல்ல பதவியில் இருக்கிறாங்க. ஆனால் குடும்பத்தில் வீட்டுக்கு வந்தாருன்னா நிம்மதி அவருக்கு இல்லை. அப்போ அது உண்மையான வெற்றியா? கிடையாது, அது உண்மையான வெற்றி இல்லை. அப்போ ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. இன்னும் சிலர் குடும்பத்துலேயும் ஜெயிச்சுட்டாங்க, குடும்பமும் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சிலரையும் பார்த்துருக்குறேன். சிலரை பற்றி, அப்படிப்பட்ட ஆட்களை பற்றி நான் படிச்சிருக்கிறேன், நேர்லையும் சிலரை பார்த்துருக்குறேன். இப்போவும் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களையும் தெரியும். பாருங்கள், சில சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, குடும்பம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது, தமிழ்நாடே என்ன புகழுது, எல்லாம் ஓகே, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதியா, உள்ளே ஏதோ நிம்மதி இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று குறைவாக இருக்குது, எனக்கு பெருசாக நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எதையோ ஒன்றுனா இழந்து போன மாதிரி நினைக்கிறேன். ஆனால் எல்லோரும் என்ன புகழ்கிறாங்க, எல்லோரும் பாராட்டுறாங்க, குடும்பமும் நல்லா இருக்குது, பணமும் நல்லா இருக்குது, அதனால் எல்லா தேவையும் சந்திக்கப்படுது, எல்லாம் ஓகே தானே, ஏதோ ஒன்று மனசில் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. இந்த அமெரிக்காவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தெரியாதவங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய டாக்டர், உலக புகழ் பெற்ற ஒரு மருத்துவராக விளங்கினார். இருதய அறுவை சிகிச்சையில் அவரை விட்டு ஆள் இல்லை, மிக சிறந்த டாக்டர் ஆகிட்டார், உலகமே அவரை புகழுது. அமெரிக்காவில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆகா ஓகன்னு புகழ்கிறாங்க, மீட்டிங்கில் வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க, தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் பாராட்டுறாங்க.
கடைசியில் அவரை கூப்பிட்டு டாக்டர் நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்களா. அவர் மைக்கு முன்னாடி வந்து நின்னாராம். நின்றுட்டு சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் என்ன பாராட்டுறீங்க, புகழ்றீங்க, ஆகா ஓகோன்னு எல்லாம் சொல்கிறீங்க, பணம் நிறைய சம்பாதிச்சிட்டேன், புகழ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, ஆனால் எனக்கு சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொன்னார். பாருங்க, எல்லா பணமும் இருக்குது, பதவி இருக்குது, புகழ் இருக்குது, உலகமே எல்லா மருத்துவர்களும் புகழ்கிறாங்க, அமெரிக்க தலைவர்கள் புகழ்கிறாங்க, ஆனால் அவருக்கு நிம்மதி இல்லை. ஏன்? அவர் டாக்டர் ஆகணுன்ற விருப்பம் அவருக்கு இல்லைன்னா டாக்டர் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு டாக்டர் ஆகணுன்ற விருப்பம் இல்லை. ஏன்னா கடவுள் அவருக்குள்ள வேறு நோக்கத்தை வச்சுருந்தாரு. அந்த நோக்கத்தை நான் செய்யலையே, அதனால் எனக்கு சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் அதெல்லாம் நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா, நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்கள பார்த்துட்டு எப்போ அண்ணம்மா இருக்காங்க அப்படின்னு நம்ம புகழ்ந்துட்டு இருக்கிறோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படி இருக்கிறாங்க இல்லையா? இப்போ கடவுளை நம்பாத நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நிம்மதி இல்லாத அந்த நிலையை, அந்த குறைவை யார் தீர்க்க முடியும்? கடவுள் இயேசு மட்டுமே தீர்க்க முடியும். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்க, கஷ்டமாக இருக்குதுங்க, ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்குது, சரியாக இல்லாத மாதிரி இருக்குது, அது அந்த வெற்றிடத்தை, அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த குறைவை கடவுளை தவிர வேறு யாருமே என்ன செய்ய முடியாது, நிறைக்க முடியாது. கணவன் நிறைக்க முடியாது, மனைவி நிறைக்க முடியாது, அப்பா அம்மா நிறைக்க முடியாது, பிள்ளைங்க நிறைக்க முடியாது, பணம் பதவி புகழ் எதுவுமே என்ன செய்ய முடியாது, நிறைக்கவே முடியாது. எல்லாம் கிடைச்சாலும் அது வெறுமையாக தான் என்ன செய்யும் இருக்கும். அப்போ கடவுள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். வேறு யாருமே முழுமையாக என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் வாழ்ந்ததில் பார்த்துருப்பீங்க இல்லையா? எந்த மனுஷங்களும் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. நம்மளும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. நிறைய செய்வோம், அவங்க நமக்கு நிறைய செய்வாங்க, அவங்களும் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது, நம்மளும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. நான் வேலை பார்க்குற இடத்துல பார்த்துருக்கேன், சபைகளில் பார்த்துருக்கேன், சபைகள்லேயே பார்த்துருக்கேன். யாரையும் யாரும் முழுமையாக திருப்திப்படுத்தவே முடியாது. பணமும் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. இன்றைக்கி 25,000 வாங்குறீங்க, நாளைக்கு அடுத்த மாதத்துலேருந்து 50,000 சம்பளம் வந்தாலும் அது உங்களை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா 50,000 வரும்போது 50,000க்கு மேலே நீங்கள் பிளான் பண்ணிடுறீங்க செலவு பண்ணுறது இல்லையா? அப்போ அதை திருப்திப்படுத்த முடியாது. அப்போ திருப்தி யார் தர்றா? கடவுள் மட்டும்தான் தர்றார். சரி, இப்படி சிலர் இருக்கிறாங்க. வேறு சிலர் என்ன பண்ணுறாங்க, நான் சரியாக தான் இருக்கேன். சில மக்கள் உலகத்தில் சொல்கிறது, நான் ரொம்ப சரியாக தான் இருக்கிறேன், என் சூழ்நிலை சரியில்லை, அதனால தான் என் வாழ்க்கை நல்லா இல்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், அதனால தான் கஷ்டப்படுறேன், எனக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால இன்றைக்கி என் வாழ்க்கை, சூழ்நிலை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நான் வாழ்க்கையில் ஓஹோன்னு வந்திருப்பேன். இப்படி சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? இப்படி சிலர் இருக்கிறாங்க. சரி, சபைக்கு நிறைய பேர் போகிறாங்க, கடவுளை நம்புகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள், கடவுளை நம்புகிற ஆட்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, எல்லாம் நம்ம தலை எழுத்து, இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க, எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னு நடக்கும். ஏதோ என்ன செய்யுது, நடக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கையில் என்ன இருக்குது, எல்லாம் ஆண்டவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க. கடவுளை நம்புகிறவங்க, சபைக்கு போகிறவங்க நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. குறிப்பாக இன்னும் சர்ச்சில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் அவங்க கொஞ்சம் கடவுள்னு பேச மாட்டாங்க, பைபிளில் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. எல்லாம் கர்த்தர் சித்தம், எல்லாம் ஏசப்பா சித்தம்னா என் வாழ்க்கையில் நடக்குது, என்ன பண்ணுறது, வியாதி வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், வறுமை வந்தாலும், வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டை வந்தாலும் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஏசப்பா சித்தம் நடக்குது, ஏதோ சண்டை இருக்குது, வறுமை இருக்குது, இப்படியே தான் இருக்கும் போல இருக்குது, அவர் சித்தம், அதனால் என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ அவர் அனுமதிக்கிறாரு, கடவுள் நம்ம வாழ்க்கையில் இயேசு இதை அனுமதிக்கிறாரு, அதனால் இப்படி இருக்குது, என்ன பண்ண முடியும் இப்படின்னு சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் நிறைய இந்த மாதிரிலாம் பார்த்துட்டேன் பாருங்க. கடவுளை நம்புறவங்கள பார்த்துட்டேன், நம்பாதவங்கள பார்த்துட்டேன், சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்துட்டேன், ஊழியம் பண்ணுறவங்கள பார்த்துட்டேன். எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் கடவுள் வேற ஒன்று சொல்கிறார். அப்போ சரியான ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழவே முடியாதா? இந்த உலகத்தில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வழியே இல்லையா? என்ன தான் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அந்த வசனம் வாட்சி எடுத்தீங்க இல்லையா, அந்த வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். எப்படி வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறது? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே, அந்த 3 யோவானில் 2வது வசனம்,
அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் இருக்கு இல்லையா, அதில் 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இதுதான் தேவனுடைய, கடவுளுடைய சித்தம், விருப்பம். இதுதான் இயேசுனுடைய சித்தம். இதுதான் நம்ம எல்லாத்துலேயும் சுகமாக என்ன செய்யணுமா, இருக்கணுமா, வாழ்ந்து இருக்கணும். இதுதான் இயேசுனுடைய சித்தம். ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் பைபிளில் முதல் 3 அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும். நான் எல்லா வசனத்தையும் வாசிக்க போகிறதில்ல. ஆனால் என்னென்னு சுருக்கமாக சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். ஆதியாகமம் முதல் 3 அதிகாரத்தில் பார்க்கோம் அப்படின்னா, அங்கே தேவன் முதலாவது 6 நாட்களில் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஒன்றாக சிருஷ்டிக்கிறார். வெளிச்சத்தை உண்டாக்குகிறார், வானத்தை உண்டாக்குறார், பூமியை உண்டாக்குகிறார். இந்த பூமியில் இருக்கிற மரம், செடி, கொடிகள், புல் பூண்டுகள், நம்ம சாப்பிட்ற காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குகிறார். வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையும் 4வது நாள் உண்டாக்குகிறார். அதுக்கப்புறம் மீன்கள், பறவைகள் எல்லாத்தையும் உண்டாக்குகிறார். அதுக்கப்புறம் மிருக ஜீவன்களை என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில் யாரை உண்டாக்குறாரு, மனுஷனை உண்டாக்குகிறார். மனுஷனை உண்டாக்கும்போது ஆணும் பெண்ணுமாக என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள 3 காரியம் இருக்குது. என்னன்னா, மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரமாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான், ஆவி, ஆத்துமா, சரீரம், மூன்று பகுதியாக இருக்கிறான். நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம், இந்த வெளியில் இருக்கிற இதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் இதை ரொம்ப நல்லா அலங்கரிக்கிறோம் இல்லையா, மேக்கப் போடுறோம், பவுடரை போடுறோம், ஏதாவது பியூட்டி பார்லர் போய் போடுறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். பரவாயில்ல, பண்ணுங்க, நல்லது தான். எங்கள் பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவார், இந்த பெயிண்டில் அப்படி உறிஞ்சிருக்கு இல்லையா பில்டிங்கில், பார்த்தீங்களா, சில பழைய கட்டிடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட மோசமாக உறிஞ்சிருக்கும். இந்த பழைய பில்டிங்கை கொஞ்சம் பட்டி திங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடித்தா பில்டிங் என்ன ஆயிரும், புதுசாயிரும். இதே மாதிரி தான் மேக்கப்பு. வயசான பாட்டியை கூட கொஞ்சம் நல்லா காட்டும் இல்லையா, கொஞ்சம் கருப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக காட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போடாமல் என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதிலே அதை கலராக்கி ஃபோனில் வச்சுக்கிறது, ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறது, ஃபேஸ்புக்கில் வச்சுக்கிறது. அதை பார்த்தோன்னா ஏமாந்து போயிடுவோம். உண்மையிலே அவங்க அப்படி கிடையாது இல்லையா. ஆனால் பரவாயில்ல, அதெல்லாம் பண்ணிக்கோங்க, நல்லது தான். கொஞ்சம் அழகாக நம்மளை காட்டிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த சரீரம் நாம் கிடையாது. இந்த சரீரம் தான் நம்மன்னா, திடீர்னு ஒருத்தர் இறந்துடுறாரு. எல்லாரும் அந்த வீட்டில் போய் எப்படி அழுறாங்க, ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களானா, அவர் அங்கே தான் படுத்துருக்கிறாரு. ஆனால் என்னது படுத்துருக்குது, சரீரம் படுத்துருக்குது. உள்ளே இருக்கிற ஆள் என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பிட்டார் இல்லையா. இப்போ உள்ளே இருக்கிற ஆள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெளியில் இருக்கிற சரீரத்தையே ரொம்ப போட்டு பூசி மொழிகிட்டு இருக்கிறோம், இதை நல்லா எல்லாம் பார்த்துக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற ஆளை கோட்டை விட்டுடுறோம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது, முடிக்கும், நமக்கு ஒரு மனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஜெயிக்கணும்னா மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த முதல் மனிதர்களை உண்டாக்கின போது தேவன் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கிட்டார். ஆணை ஒரு விதமாக உண்டாக்குனாரு, பெண்ணை ஒரு விதமாக உண்டாக்குனாரு. 2 பேரும் வித்தியாசமான தன்மை உடையவர்களாய் உண்டாக்கப்பட்டார்கள். அதில் ஒரு தன்மையை மட்டும் நீங்கள் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு ஆண் வந்து தான் பார்க்கறதுனால் ஈர்க்கப்படுவான். ஒரு ஆண் வந்து எப்படி ஈர்க்கப்படுவான், ஏதாவது ஒன்று பார்த்தா என்ன செய்வான், ஈர்க்கப்படுவான், அவனுக்கு பிடிக்கும். ஆனால் பெண் எப்படி கடவுள் உண்டாக்கியிருக்கிறாரு, வெறும் பார்க்கறதுனால மட்டும் பெண்ணை ஈர்த்திட முடியாது, கேட்கறதுனால் பெண் ஈர்க்கப்படுகிறாள். அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிள்ளைய பேசி பேசியே மயக்கிட்டாயா, பேசி பேசியே கவுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டது இல்லையா நீங்கள்? அப்போ ஏன் அந்த மாதிரி கவுத்துடுறாங்க, கேட்கறதுனால பெண்கள் என்ன செய்கிறாங்க, ஈர்க்கப்படுறதுல உண்டாக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் பெண்கள் இடத்துல நல்ல வார்த்தையே பேசணும். தப்பு தப்பாக பேசிட்டேன்னா அப்புறம் மறுபடியும் டபுளாக கிடைக்கும். நீ அன்னைக்கு இப்படி சொன்னல அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி என்னை பார்த்து சொன்னல அப்படின்னு 10 வருஷம் கழித்து சொல்லுவாங்க. அதையும் தாண்டி சிலர்லாம் பார்க்குறேன், 40 வருஷம் கழித்து ஒன்றை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? எல்லா பக்கமும் பார்க்குறேன். நான் மெட்ராஸ்லேயும் பார்க்குறேன், பாம்பேலையும் பார்க்குறேன், இங்கேயும் பார்க்குறேன், கிராமத்துலேயும் பார்க்குறேன், பட்டணத்துலேயும் பார்க்குறேன்.
அப்போ பெண்கள் வந்து கேட்கறதுனால் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ள எல்லாமே ஞாபகம் இருக்குது, அப்படியே உள்ள பதிஞ்சிருக்குது. கடவுள் அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்போ இந்த தன்மை என்ன செஞ்சணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு பிசாசு என்ன பண்ணுறான், இந்த பெண்ணிடத்தில் வந்து பேசி ஏமாற்றி கடவுள் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்ய வைக்கிறான். அந்த பழத்தை பறித்து புசிக்க வைக்கிறான். இப்போ இந்த பெண் வந்து மனைவி வந்து ஆதாம்கிட்ட கொடுக்குறா. ஆண் சொன்ன இல்லையா, ஆண் வந்து பார்க்கறதுனால் ஈர்க்கப்படுவான். இப்போ இந்த அம்மா வந்து கொடுத்தோன்னே என் மனைவியே கொடுக்குறான்னு சொல்லி இவன் ஈர்க்கப்பட்டு என்ன செஞ்சிட்டான், பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான். இப்போ முழு உலகமும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள், சவால்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த முதல் மனிதன் செய்த பாவம் தான் காரணம். இந்த பாவத்தினால தான் இன்றைக்கி எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், திருவிருந்து எடுக்கும்போது சொன்னேன் இல்லையா, இந்த பாவத்தை இயேசு என்ன செஞ்சிட்டாரு, சுமந்து தீர்த்து விட்டார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு ஏற்றுக்கும் போது நீங்கள் புதுசாயிடுறீங்க. ஆனால் வெளியில் இல்லை, வெளியில் அதே சரீரம் தான் இருக்குது. வெளியில் சரீரம் வயசாகுது, வெள்ளை முடி வருது, இன்னும் கொஞ்சம் அழகு குறையுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் உள்ளே என்ன ஆகிட்டோம், புது சிருஷ்டி ஆகிட்டோம். அதை கடவுளே நமக்குள்ளே ஒரு பெரிய அற்புதமாக என்ன செஞ்சிட்டாரு, பண்ணிட்டார். இப்போ இந்த சரீரத்தை புதுசாக உடனே என்ன செய்ய முடியாது. இயேசு திரும்ப வரும்போது இந்த சரீரத்தை புது சரீரமாக நமக்கு கொடுத்துருவார். பழசே ஆகாத, வயதாகாத, கிழவியாகாத, கிழவனாகாத ஒரு சரீரத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அது நடக்க போகுது. சரி, ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணணும், இந்த மனது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது பரலோகம் போயிடணும், சொர்க்கத்துக்கு போயிடணும். எல்லா மதங்களும் இதை சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிடணும், கிளம்பிடணும். ஏன் நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க தெரியுமா, ஏன் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க தெரியுமா, பூமியில் நிறைய பிரச்சனை. கடங்காரன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான், பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை, வெளியில் இருக்கிற ஆட்களோட பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை, தொல்லை தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, செத்தாலும் தாவலை கடவுள்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் சொர்க்கம் போகணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ சொர்க்கத்துக்கு வரவானா, நீ இங்கேயே இரு, நான் இந்த தீமைகள் எல்லாவற்றின் நின்றும் நான் என்ன செய்வேன், பாதுகாப்பேன் என்று இயேசு என்ன செய்கிறார் சொல்லுங்க. இயேசு இங்கேயே இருக்கட்டும் சொல்கிறாரு. நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறத கேட்கலான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் இயேசு சொல்கிறத கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பூமியில் என்ன செய்யணும், நல்லா வாழணும், பிரச்சனையை ஜெயிக்கணும், கடன் இருந்தால் கடனை அடைக்கணும். நீங்கள் கடனை ஒழுங்காக அடைச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய கடன்காரங்க வந்து கடன் வேணுமாயான்னு கேட்பாங்க இல்லையா. நிறைய பேங்க்லேருந்து கூப்பிட்றாங்க, எனக்கு கூட சில நேரம் கூப்பிடுவாங்க. நான் கடன் வாங்குறது கிடையாது, கூப்பிட்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறேன். சரி, அப்போ நிறைய பேர் இதனால தான் என்ன செய்கிறாங்க, உலகத்தை விட்டே போயிடணும், எப்படியாவது மேலே போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் அதை நம்ம நோக்கமாக வைக்கக்கூடாது. இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும், பிரச்சனையெல்லாம் என்ன செய்யணும், மாற்றணும், ஜெயிக்கணும், முன்னேறணும். சரி, எப்படி இதை பிரச்சனையை மாற்றுறது? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல, உங்கள் மனசு வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், மனசு எண்ணங்கள் நன்றாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நம்ம மனது சரியாயிட்டுனா வாழ்க்கை நல்லாயிடும். மனசை எப்படி சரி பண்ணுறது, இந்த ஆத்துமாவை எப்படி சரி பண்ணுறது, நம்ம சிந்திக்கிற விதத்தை எப்படி சரி பண்ணுறது? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 313வது பக்கம். யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 313வது பக்கம், அதில் 21வது வசனத்தை வாசிக்கிறோம் உங்களுக்காக. 21வது வசனம். ஏன்னா அந்த மனசை புதுசாக்குற வேலை நம்ம வேலை. அது கடவுள் வந்து என்ன செய்ய மாட்டார், பண்ண மாட்டார், நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் நாம தான் இந்த புதுசாக்குற வேலையை என்ன செய்யணும், பண்ணணும். என்ன பண்ணணும் பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த ஆத்துமாவை எது ரட்சிக்குதான், எது மாற்றுதான், இந்த வசனம். அதனால தான் வாரம் வாரம் இந்த வசனத்திலேருந்தே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பைபிள் விட்டு எங்கேயும் போகிறது இல்லை. ஏன்னா இந்த வார்த்தை தான் நம்ம ஆத்துமாவை, நம்முடைய மனசை மாற்ற போகுது, ரட்சிக்க போகுது, புதுசாக்க போகுது.
இதே மாதிரி இன்னொரு வசனத்தை சொல்கிறார், பவுல் சொல்கிறார் பாருங்க, ரோமர் 12வது அதிகாரம். ரோமர் 12வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 221வது பக்கம், 221வது பக்கம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, மறுரூபமாகுங்கள். இந்த மனசு புதுசாயிட்டுனா வாழ்க்கை புதுசா ஆயிடும். நடைமுறையில் பிரச்சனையை சமாளிக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி முன்னேறி போகலாம். ஏன்னா இந்த ஆத்மாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 3 பகுதி இருக்குது. ஒன்று அறிவாற்றல் இருக்குது, இன்னொன்று நம்ம ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறோம் இல்லையா, ஏதோ ஒன்று எங்கேயாவது போகணுன்னா ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, எந்திரிச்சு காலையில் கிளம்பி குளித்து இங்கே போகணுன்னு முடிவு பண்ணீங்கல்ல, எங்கே முடிவு பண்ணீங்க? அது ஆத்மாவில் நடக்கிற ஒரு விஷயம். போக வேண்டாம்னு முடிவு பண்ணலாம், அப்படி தானே? ஆனால் போகணுன்னு முடிவு பண்ணி வந்திருக்கிறீங்க, அதுக்கு பேர் தான் சித்தம் கொள்ளும் ஆற்றல். ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஆற்றல், அது கடவுள் நமக்கு கொடுத்துருக்குற. முதலாவது அறிவாற்றல், ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கிறோம், ஒரு காரியத்தை படிக்கிறோம், அறிஞ்சு கொள்கிறோம், அது ஒரு ஆற்றல். ரெண்டாவது சித்தம் கொள்ளும் ஆற்றல். மூணாவது இந்த ஆத்மாவில் என்ன இருக்குது? எமோஷன்ஸ், உணர்ச்சிகள் இருக்குது. ஒரு காரியத்தை உணர்றோம், அழுகுறோம், சிரிக்கிறோம், இதெல்லாம் உணர்ச்சி இல்லையா? அந்த உணர்ச்சி நம்ம ஆத்மாவில் தான் இருக்குது. சில நேரம் சொல்கிறோம் இல்லையா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எங்கே நடக்குது? உணர்ச்சிகளில் நடக்கிற ஒரு விஷயம். இதுதான் நம்முடைய ஆத்மா. இந்த ஆத்மா புதுசாயிட்டுனா வாழ்க்கை நல்லாயிரும். இந்த ஆத்மா நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறிடும். ஏன் இந்த ஆத்மா நல்லா இருக்கணும், ஏன் இந்த ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லோரும் பேய் பிசாசுலாம் நம்புறீங்களா? பேய் பிசாசுலாம் நிறைய பேர் எப்படி நம்புகிறாங்கன்னா, அப்படியே 2 கொம்பை வச்சுட்டு இருட்டு நேரத்தில் வரும், நைட்டு மட்டும் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படிலாம் பிசாசு என்ன செய்கிறதில்ல, வர்றதில்ல. பிசாசு நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு, நம்ம மனசை தாக்குறதுக்கு 2 விதமாக வர்றான். பாருங்க, டைரெக்டாக வந்து நம்மளை போட்டு அடிக்கிறதுலாம் இல்லை பிசாசு. எல்லாரையும் அப்படியே அடிக்கிறான், டெய்லி அந்த மாதிரி எதுவும் நடக்குது அவங்களுக்கு இல்லை. ஆனால் தினமும் பிசாசு நம்மளை பல விதங்களில் தாக்குறான். எப்படி தாக்குகிறான் அப்படின்னா, நம்ம மனதை தாக்குகிறான். முதலாவது எப்படி நம்ம மனசை தாக்குறான்? நமக்கு வாழ்க்கையில் சில நேரம் சூழ்நிலை மோசமாயிடும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூழ்நிலை இல்லை, உடனே நம்ம மனசு என்ன செய்யுது? பாதிக்கப்படுது. எல்லாருக்கும் பாதிக்கப்படுதா? இந்த மாதிரி நடந்திருக்கா? நடக்குது இல்லையா? ரெண்டாவது, மனிதர்கள் மூலமாக, மற்ற மனிதர்கள் மூலமாக நம்ம மனசை தாக்குறோம். யாராவது வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்து நம்மளை பார்த்து ஏதாவது திட்டா என்ன ஆகும்? அந்த நாளே அவ்வளோதான், மூட் அவுட் ஆயிரும், உட்காந்துருவோம். என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு என்ன செய்வோம்? உட்காந்துருவோம், அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம், அதை பெருசாக யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி தான் பிசாசு பாருங்க, ஆதாம் ஏவாளையும் இப்படி தான் தாக்கணும். இந்த பழத்தை சாப்பிட ஒன்றுமே ஆகாது, உனக்கு ஒன்றுமே நடக்காது. இன்றைக்கி கூட நிறைய பேர் அப்படி தான் பிசாசு தாக்கிட்டு இருக்கான். இந்த மதுபானத்தை குடி, சாராயத்தை குடி, ஒன்றுமே ஆகாது, அப்படியே சந்தோஷமாக மிதக்கலாம். இதை நிறைய பேர் நம்பிட்டு நிறைய வாலிபர்கள் போயிட்டு குடிச்சிட்டு சந்தோஷத்தில் மிதக்கலான்ட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் மனதில் தாக்குதல் வருது பாருங்கள். அது உண்மை கிடையாது, ஆனால் அதை நம்பி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை. அதனால் இந்த சூழ்நிலை வருது, மற்ற மனிதர்கள் மூலமாக தாக்குதல் என்ன செய்கிறது? வருகிறது. இந்த 2 காரியத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். காலைல எந்திக்கிறீங்க, சூழ்நிலை மோசமான உடனே ஐயோ அப்படின்னு அதை பார்த்து புலம்பிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களை நம்புகிறேன். நான் வேதவசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து என்னை விடுவித்தார். நான் சொல்கிறேன், உங்களையும் அவர் என்ன செய்வார்? விடுவிப்பார். அப்போ சூழ்நிலையை பார்த்து புலம்பிகிட்டே இருந்து அதிலேயே மூழ்கிடக்கூடாது, மனசை தைரியப்படுத்தணும். கர்த்தரை நம்பி என்ன செய்யணும்? தைரியப்படுத்தணும். ரெண்டாவது, மனிதர்கள் வர்றாங்க, யாராவது ஏதாவது சொன்ன உடனே அதை பெருசாக என்ன செய்யக்கூடாது? எடுத்து வச்சிருக்கக்கூடாது, அதை நம்பிடக்கூடாது. இப்போ சரீரத்தில் ஒரு வியாதி வருது, யாரோ வந்து சொல்கிறாங்க இந்த வியாதி வந்தால் சுகமே ஆகாதான், அதை நம்பிடக்கூடாது. அதை நம்பிட்டீங்கன்னா தொலைஞ்சிங்க நீங்கள். நான் யாருக்குமே எப்போது ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. ஒரு பெரிய கேன்சர் ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டர் என்ன பண்ணாராம், கேன்சர் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் படுக்கையில் படுத்துருந்தாங்களாம். டாக்டர் காலில் வந்து கூப்பிட்டாராம். அவர் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறது உண்டு. வந்து எல்லா பேஷண்ட்டையும் கூப்பிட்டு எல்லோரும் இங்கே நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் சுகமாயிருவேன்னு நம்புறீங்க அப்படின்னு கேட்டாராம். யாரெல்லாம் இந்த கேன்சர்லேருந்து
சுகமாயிருவேன் நம்புறீங்க அப்படின்னு கேட்டாராம். ஒரு 10 பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள், 10 பேர் கை தூக்குனாங்க. எத்தனை பேர்? அங்கே 100 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் ஒரு 10 பேர் மட்டும் நாங்கள் சுகமாயிருவோம் நம்பினாங்களாம். இந்த 10 பேரையும் தனியாக கூப்பிட்டு போயிட்டாராம். தனியாக கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தனியாக ஒரு ரூமில் வச்சு அவங்களுக்கு தினமும் கடவுளை பற்றி வார்த்தையை பற்றி சொல்லி நீங்கள் சுகமாயிருவீங்கன்னு சொல்லி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை உள்ள கடவுளுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருக்க பாருங்கள், சாக போகிற நிலையில் வந்த கேன்சர் பேஷண்ட் 10 பேரும் சுகமாயி என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த சுகமாக நம்பாமல் படுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கேயே தான் படுத்துட்ருக்காங்க. எதுக்கு இது சொல்கிறேன்? கேன்சர் வியாதி கூட உங்களை சாகடிச்சிட முடியாது. நீங்கள் அதை எடுத்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சாகலாம். அப்போ சூழ்நிலை மோசமாகுது, யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, டாக்டர் இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது, அது அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. ஏன்னா அது உண்மை கிடையாது. நீங்கள் சரியான டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார், நாங்கள் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறோம், மருந்து மாத்திரை கொடுக்குறோம், ஊசி போடுறோம், ஆனால் சுகத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. சில டாக்டர்லாம் பார்த்துருக்கேன், அவங்க மாத்திரை சீட்டு பின்னாடியே போட்டிருப்பாங்க, மருந்தை நாங்கள் கொடுக்குறோம், சுகத்தை கடவுள் கொடுக்குறார். அப்போ அவரை நம்பும்போது சுகம் என்ன செஞ்சிடும், எப்பேற்பட்ட வியாதியும் சரியாயிரும். அப்படி தான் அந்த கேன்சரில் இருக்கிற பேஷண்ட்லாம் என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சு போனாங்க. அப்போ தினமும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, பிசாசு என்ன பண்ணுறான், சூழ்நிலையின் மூலமாக நம்ம மனசை தாக்குறான், நம்பிக்கையை இழக்க வைக்கிறான். ரெண்டாவது, மனிதர்கள் மூலமாக, அது டாக்டராக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக இருக்கலாம், வந்து பேசும்போது நம்ம மேலே அக்கறை இருக்கிற மாதிரி தான் பேசுவாங்க, ஆனால் அது உண்மையாக என்ன செய்யாது, இருக்காது. அதை நம்பிடவே கூடாது. என்கிட்ட கூட நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. நான் வேலையெல்லாம் விட்டு ஊழியத்துக்கு வந்தேன் இல்லையா, நிறைய பேர் சொல்கிறது உண்டு, இப்படியே போனோன்னா எப்படி அது எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் என்ன இடத்துல அவங்க அக்கறையாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை நம்பிட்டு இருந்தேன்னு வைங்களேன், நான் செய்ய வேண்டியதை என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் செய்ய முடியாது. இன்னொன்று, அப்படி அக்கறை உள்ளவர்கள் யாரும் என் வாழ்நாளெல்லாம் எனக்கு மாதம் மாதம் பணம் கொடுத்துட முடியுமா? காசு கொடுத்து இப்போ வாழ்நாளெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன் சம்பளம் மாதிரி கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வாயில் மட்டும் எதையாவது சொல்லி நம்மளை நம்பிக்கை, நமக்கு இருக்கிற கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன செஞ்சுருவாங்க, உழப்பி விட்டுருவாங்க. இதுதான் நடக்குது, தினமும் இதுதான் என்ன செய்யுது, நடக்குது. ஏன் இந்த ஆத்மா தாக்கப்படுது, ஏன் இந்த மனசு தாக்கப்படுதுன்னா, இந்த மனசில் தான் நம்ம தீர்மானம் எடுக்கணும். சொன்ன இல்லையா, காலைல கிளம்பி வரணும் ஒரு தீர்மானம் எடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி யாராவது ஒன்று சொன்ன கேட்ட உடனே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இப்போ சுகமாகாதோ, இப்போ இந்த பிரச்சனை மாறாதோ. சிலர் கணவன் மனைவி உறவில் இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட சில பசங்களை ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாள் கழித்து பார்க்க போயிருந்தோம் பாருங்க, அதில் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தான். எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா, நீங்கள்லாம் பொம்பளைங்க பெண்களாக இருக்கிறீங்க, ஆனால் தப்பாக எடுத்துக்கூடாது, ஆனால் நிறைய பேருடைய ஆண்களுடைய மனதில் இதுதான் இருக்குது, அதனால சொல்கிறேன். என்ன சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ்லாம், அந்த பொம்பளைங்களே இப்படி தான், ஒருத்தையும் பேச கேட்க மாட்டான் சொல்கிறான். ஆனால் அவன் முன்னாடி பேச கேட்க மாட்டேன்றான். அதனால் அவன் என்ன சொல்கிறான், ஒருத்தையும் அடங்க மாட்டான், இப்படியே சொல்கிறான். ஒருத்தன் ஒருத்தையும் அடங்க மாட்டான், பேச்சை கேட்க மாட்டான். நான் தான் சொன்னேன், நீ இப்படியே பேசியிருந்தனா கேட்கவே மாட்டான். நீ அவள் இடத்துல கொஞ்சம் அன்பு காட்டினா, அன்பாக பேசினா உன் பேச்ச என்ன செய்வா, கேட்பா. ஏன்னா பெண்கள் எதனால் ஈர்க்கப்படுறாங்க, கேட்கறதுனால. அவள் இடத்துல அன்பான வார்த்தையை பேசணும், சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அன்பாக பாராட்டணும், கொஞ்சம் நீ நல்லா பண்ணுறேன்னு சொல்லணும். வீட்டுக்கு வந்தோன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி எதாவது பேசினா அப்புறம் அவள் எப்படி ஒன்று நேசிக்க முடியும்? அப்போ அவள் இன்னும் கொஞ்சம் என்ன செய்வா, எக்ஸ்ட்ராவாக செயல்படுவான் இல்லையா? இப்போ நிறைய பேருடைய மனதில் இதுதான் நம்பிட்டு இருக்காங்க. இது ஏதோ பெரிய சத்தியம் மாதிரி, கடவுள்கிட்ட இருந்து வந்த வெளிப்பாடு மாதிரி மற்ற நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்கிறது. எல்லா பொம்பளைங்களும் இப்படி தான். சரி, இது பெண்களுக்கும் விதிவிலக்கல்ல, நிறைய பெண்களும் அப்படி சொல்கிறது, ஆம்பளைங்களே இப்படி தான் பாருங்கள். இந்த மாதிரி பேச்சை நம்பினீங்கன்னா குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும், சின்ன பண்ண மாதிரி. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உன் குடும்பத்தின், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கணவன் மனைவி உறவு குறித்து சொல்லும்போது, என் மனைவி வீட்டை சுற்றிலும் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள், என் பிள்ளைகள் வீட்டை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நானும் என் மனைவி பிள்ளைகளும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கிறோன்னு கடவுள் சொல்கிறார். அப்போ இதை நம்பணும், இதை எடுத்து பேசணும் பாருங்கள், வாழ்க்கை சரியாக மாறிடும். சில வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறோம் பாருங்கள். நீதிமொழிகள் 21வது அதிகாரம், நீதிமொழிகள் 21வது அதிகாரம். இதனால தான் நம்ம சரியான ஆட்களோட சேரணும், சரியான ஆட்களோட பேசணும். சும்மா உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தோம்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இவங்க தான் ஏதோ வானத்துலேருந்து தேவதூதன் மாதிரி பேசுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும்,
எல்லாம் இப்படி தான் அப்படின்னு நினச்சிவாங்க, பேசுவாங்க பாருங்கள். அதெல்லாம் நம்பக்கூடாது. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 23வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 781வது பக்கம். நீதிமொழிகள் 21:23வது வசனம். எப்படி இந்த சூழ்நிலை மனிதர்கள் பேசும்போது நம்ம எப்படி நம்ம ஆத்மாவை, மனசை எப்படி காத்துக்கிறது, எப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது இங்கே சொல்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். எப்படி சொல்கிறார் பாருங்க. தன் நாவையும் தன் வாயையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்கள்னா பிரச்சனைய சிக்கல்களுக்கு விலக்கி என்ன செய்கிறானா, காக்குறானா. நிறைய பேர் தப்பு தப்பாக பேசியே மனசை கெடுத்துக்கிறாங்க. மனசு படப்படன்னு அடிக்குது, உள்ளே இருக்கிற நம்பிக்கை போயிடுது. வேற யாராவது சொல்கிறத கேட்டு அதை பேசி இருக்கிற தனக்கு இல்லாத பிரச்சனையை தலையில் என்ன செஞ்சுக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. அதான் நிறைய பேருக்கு நடக்கிற பிரச்சனை பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 39:1. சங்கீதம் அதுக்கு முந்தின புஸ்தகம் 39வது சங்கீதம் 1வது வசனம். இப்போ எப்படி ஆத்மாவை காக்கிறது, முதல்ல வாயில் என்ன பேசுகிறோன்றதை கவனிக்கணும், சரியானதை எடுத்து பேசணும், சரியான கடவுளுடைய வார்த்தையை நம்பி அதை பேச ஆரம்பிக்கணும். இப்போ சங்கீதம் 39:1 பாருங்கள், 694வது பக்கம், முதல் வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. நிறைய பேர் பாவம் செய்கிறதுனா குடிக்கிறது, அடிக்கிறது, திருடுறது, கொள்ளடிக்கிறது, கொலை பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே சொல்கிறாரு தாவீது, என்ன சொல்கிறாரு, என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். என்ன சொல்கிறாரு, நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டு பிசாசு எனக்கு விரோதமாக செயல்பட பார்க்குறான். நான் என்ன பண்ணுறேன், சத்துரு எப்போதும் எனக்கு முன்னாடி இருக்கிறான், நான் என் வாயை கடிவாளத்தினால அடக்கி வைக்க போகிறேன். கடிவாளத்தை வச்சு எதை அடக்குவாங்க, குதிரை இல்லையா, குதிரையை கடிவாளத்தை வச்சு பிடிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சொல்கிறாரு, என் வாயனா தப்பாக ஏதாவது பேச தோணும் போது பொத்திக்கிறேன், அடக்கிக்கிறேன். ஏன்னா பேசுறதுனாலேயே காரியங்கள் தப்பாக நடக்குது. அது என் மனசை நிரப்பிடுது, மற்றவங்க காதில் போய் விழுந்துருது. எல்லாத்துக்கும் மேலே பிசாசு கேட்டுட்டு இருக்கிறான் நமக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு. சொல்கிறாரு, நான் அடக்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா சத்துரு இருக்கிறான், அவன் என்ன என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறான். நான் அமைதியாக இருக்க போகிறேன், கடவுளை நம்ப போகிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு வசனம் அதே மறுபடியும் நீதிமொழிகளுக்கு வரலாம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம், 21வது அதிகாரம் வாசம் இல்லையா, இப்போ 22வது அதிகாரத்துக்கு வாங்க. 782வது பக்கம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கிறேன். தேங்க்யூ. நம்ம யார் கூட சேரணும்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, பாருங்கள், நீங்கள் யார் கூட சேரீங்களோ அந்த மாதிரி ஆயிடுவீங்க. தவறான ஆட்கள் கூட சேர்ந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுவீங்க. இங்கே ஒரு தவறான ஆளை பற்றி இங்கே சொல்கிறார் நீதிமொழிகளில், கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே, உக்கிரம் உள்ள மனுஷனோடே நடவாதே. ரொம்ப கோபமாக இருக்கிறான், எதுக்கு எடுத்தாலும் சிடுமூஞ்சா, எடுத்துக்கெல்லாம் கோவப்படுற ஆளோட என்ன செய்யாத, சேராத. அப்படி கோவப்படுற ஆள் கூட என்ன செய்யாத, ஃப்ரெண்டாக என்ன செய்யாத, இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில், அப்படி நீ செய்தால், ஒருவேளை அப்படி ஃப்ரெண்டாக இருந்தன்னா, நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். நீங்கள் யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, யார் கூட அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்றது என்ன பண்ணும், அவங்களுக்குடைய குணத்தை, சுபாவத்தை, பேச்சை உங்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். அப்போதப்பா பேசிகிட்டு இருக்க ஆட்கள் கூட சேர்ந்துட்டு இருந்தீங்கன்னா, எப்போதும் கோவப்படுற ஆட்கள் கூட, குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருக்க ஆட்கள் அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க என்ன கதை சொல்லுவாங்க, சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்க வீட்டில் எப்படி சண்டை நடக்குதுன்னு அந்த கதையை எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடுங்கன்னு அனுப்பி வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் கூட என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. அதான் சொல்கிறாரு, கோபப்படுற ஆள் கூட சேராதுன்றார். கோபப்படுற ஆள்லாம் சரியான விஷயத்துக்கு கோபப்படுற ஆளை பற்றி சொல்லலை. சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, காரணமே இல்லாமல் கோவப்படுறது. அப்படி ஆட்கள் கூட சேர்ந்தா நீ அந்த மாதிரி என்ன செஞ்சிருவ, ஆயிடுவ. அதுவும் ஆத்துமாவுக்கு கண்ணி மாதிரி. இந்த விலங்கு பறவையெல்லாம் பிடிக்கிறதுக்கு கண்ணி வைக்காங்க இல்லையா, கண்ணியில் சிக்கிச்சுன்னா என்ன ஆகும், பறவை தப்பிக்க முடியாது. அதே போல் இந்த மாதிரி ஆட்கள் கூடயே குறை சொல்கிற ஆட்கள் கூட, புறம் பேசுகிற ஆட்கள் கூட, கோவப்படுற ஆட்கள் கூட, தவறு பண்ணுற ஆட்கள் கூட இப்படியே சேர்ந்துட்டு சுற்றிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை கண்ணியில் சிக்கிறோம், மனசு கண்ணியில் சிக்கிறோம். அதே மாதிரி அப்புறம் நம்மளும் தேவையில்லாத காரியத்துக்கு சண்டை போடுற, கோவப்படுற ஆட்களாக வீட்டில்
மாறிடுவோம். நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு அது காரணம் அதுதான். நிறைய பேர் பண பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். மற்றவங்க அந்த கடன் வாங்குற ஆட்கள் கூடயா சேர்ந்து இவங்களும் கடன் வாங்க பழகிடுது. குடும்பத்திலேயே நிறைய பேர் சண்டை வருது, சண்டை போடுற ஆட்கள் கூடயா சேர்ந்து சண்டை போட பழகிறது. நிறைய பேர் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்குறது ஏன் தெரியுமா? இந்த ஒழுங்காக பிள்ளைங்களை வளர்க்காத ஆட்கள் கூடயா சேர்ந்து இந்த பிள்ளைங்களே இப்படி தான். ஒருத்தர்லாம் என்கிட்ட சொல்கிறார், இதை வளர்த்து என்ன செய்ய பிரதர், இதெல்லாம் நம்மளை பார்க்கவா போகுது நாளைக்கு அப்படின்றார். எப்போ அந்த பிள்ளை 3 வயசு இருக்கையில சொல்கிறார். நான் நினச்சிக்கிட்டேன், நீ இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த பிள்ளை எப்படியா உன்னை பார்க்கும். இந்த மாதிரி ஆட்கள் கூட தான் சேர்ந்தோன்னு வைங்களேன், நம்ம பிள்ளைங்களை நம்ம ஒழுங்காக என்ன செய்ய மாட்டோம், வளர்க்க மாட்டோம். நான் வளர்க்குறது எப்படி வளர்க்கணும்னு விரும்புகிறேன். என் பிள்ளை என்னை நல்லா பார்க்கும். வேத வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எதற்கு? உன் வாழ்நாள், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என் பிள்ளை அப்படி தான் இருக்கும். அப்படி தான் நான் நம்புகிறேன். வயிற்றில் இருக்கும்போதே நான் அப்படி தான் சொல்கிறேன், பிள்ளைகிட்ட அப்படி தான் பேசுகிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களோட, சரியான ஆட்களோட என்ன செய்யணும், சேரணும். நம்ம ஆத்துமாவை, நம்ம மனசை காத்து கொள்ள வேண்டும். இந்த வேலையை நம்ம தான் செய்யணும். இதை நீங்கள் தினமும் செஞ்சீங்கன்னா, சரியான ஆளுகளோட ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டிங்கன்னா, சரியான வார்த்தையை பேசுகிற ஆளுகளோட சேர்ந்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஆயிடுவீங்க. இப்போ மறுபடி கடைசி அந்த வசனத்துக்கு வருவோம், அதை வாசித்து முடிக்கலாம். முதல்ல வாசனம் இல்லையா, புதிய ஏற்பாட்டில் கடைசியில் 3 யோவான் 2வது வசனம். பைபிளில் கடைசியில் புதிய ஏற்பாட்டில் 331வது பக்கத்தில் அந்த 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டிங்களா? இந்த வசனத்தில் மனப்பாடம் பண்ணிடணும் பாருங்கள். என்ன சொல்கிறாரு யோவான்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமாம், நீங்கள் எதில், ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும், குடும்பத்தில், பணத்தில், சரீரத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் சுகமாக இருக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டுறேன்னு சொல்கிறேன். எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும்னு எதில் நல்லா இருக்கணும்? ஆத்துமாவில் நல்லா இருக்கணும், மனசில் நல்லா இருக்கணும், சரியானதை சிந்திக்கணும், சரியானதை பேசணும். அப்படிப்பட்ட ஆட்களோடையே போய் சேர்ந்துக்கணும். சேர்ந்துட்டிங்கன்னா கேட்க கேட்க சரியான வார்த்தைகள் உள்ளே போக போக உள்ளம் சரியாயிரும், வாழ்க்கை கண்டிப்பாக சரியாயிரும். அப்போ நீங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் என்ன செய்வீங்க, வெற்றி பெறுவீங்க. இதுதான் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கு சீக்ரெட், ரகசியம். காலேஜிலலாம் இது எனக்கு சொல்லிக் கொடுக்கல, பைபிளில் இருந்தால் இதெல்லாம் கற்றுக்கொண்ட பாருங்க. அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உங்களை ஜெயிக்க பண்ணுவார், வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தலைமுறையாக நல்லா இருப்பீங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் காண்பீர்கள். அப்படி தான் வேதவசனம் சொல்லுது. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் நீ காண்ற வரைக்கும் நீடித்த வாழ்க்கையுடையவனாக இருப்ப. அப்போ எல்லாத்துலேயும் வெற்றி, சுகத்தோடு இருந்தால் தானே 100 வயசு வரைக்கும் இருக்க முடியும். அதையும் கர்த்தர் சொல்கிறார், நீ சுகமாக இருப்பேன்னு சொல்கிறார். ஆகவே இந்த கர்த்தரை நம்புவோம், சத்தியத்தை பிடிச்சிக்குவோம். ஒவ்வொரு நாளும் 2 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. சூழ்நிலை வருது, மனிதர்கள் மூலமாக நமக்கு விரோதமாக தாக்குதல் வருது. 2லையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும், தேவைன்னா எடுக்கணும், இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. நம்ம ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும், சரியானதை பேச வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம். நன்றி ஆண்டவரே. எல்லோரும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி, பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நாங்கள் சந்தோஷமாக இருக்க, சுகமாக இருக்க, வாழ்ந்திருக்க, வெற்றியாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஆண்டவரை வந்த ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறதோ ஆண்டவர், அந்த தேவையை நீர் சந்திப்பீராக, இந்த குறைகளை நிறைவாக்குவீராக. அதற்கேற்ற சத்தியத்தை, வார்த்தையை நீர் கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையினால் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். எல்லா குறைகளும் நிறைவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஞானத்தினால், பலத்தினால், கிருபையினால் நிறைத்தருள்வீராக. இவர்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருக்க நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஒரு பாடலை பாடுவோம், பின்பு கலைந்து செல்வோம். தேங்க்யூ. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். God bless you. அடுத்த வாரம் சந்திக்கலாம்.